பிரியமானவர்களே, இந்த நல்ல கால வேளையில நாங்கள் வந்திருக்கிறது ஒரு அருமையான பட்டணத்துக்கு வந்திருக்கிறோம். பஞ்சாப்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். பஞ்சாப் என்று சொன்னாலே நமக்கு நினைவுகிறது அருமையான சாது சுந்தர் சிங் ஐயா. அவருடைய நினைவுள்ள அந்த கிராமத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவருடைய கிராமத்தில் பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஆமென். இந்த நாளில் அவருக்கு கர்த்தர் இந்த இடத்துல இருந்து என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை அவருடைய மேல் வீட்டு அறைக்கு நம்ம இப்ப போக போகிறோம். சரியா? எத்தனை பேர் என் கூட அதை பார்க்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? வாங்க நம்ம சேர்ந்து அந்த மேல் வீட்டு அறையை பார்ப்போம். ஆமா, கண்பான தேவஜனமே, 1904 காலை 4:15 மணிக்கு கர்த்தர் இந்த இடத்துல இருந்து தான் அவருக்கு விஷன் தரிசனத்தை கொடுத்தார். 17 வயதுல அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். அந்த 17 வயதுல அந்த மனிதன் என்னெல்லாம் இந்த அறையிலிருந்து செய்தார் என்பதை இந்த அறையிலிருந்து நம்ம இப்ப பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து எத்தனை பேர் இந்த அறைக்குள்ள வர ஆயத்தமா இருக்கிறீங்க? எனக்கு அன்பான வாலிபர்களே, உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தரிசனம் இருந்தா நீ ஒரு சாது சுந்தர் சிங்கா எழும்ப முடியும். கம் ஆன், ஜாயின் வித் மீ. நல்லா கவனிங்க. அவர் இந்த அறையில இந்த இடத்துல இருந்துதான் 1904 டிசம்பர் 17 ஒரு நாள் முழுவதும் அவர் உட்கார்ந்து ஒரு கடவுள் ஒருவர் இருக்கிறாரா என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். அப்போ ஒரு நாள் முழுவதும் அந்த ஊர்ல 5 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருகிறது. அந்த ட்ரெயின் வருகிற பொழுது அவர் நினைத்திருக்கிறார், நம்ம ட்ரெயின்ல தற்கொலை பண்ணிடலாம், இல்ல ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார். 4 மணிக்கு அவர் ஏதோ ஒரு வேண்டுதல் முடித்துட்டு இந்த கதவை திறந்து வெளியே போகும் பொழுது இதை பார்க்கிறோமே, இந்த இடத்துல இருந்துதான் கர்த்தர் அந்த தேவ மனிதனுக்கு தரிசனமாகிறார். சாது சுந்தர் சிங் ஐயாவை இந்த ஜன்னல் வழியாக கர்த்தர் இயேசு அவரை தொடுகிறார். தொட்ட மாத்திரத்துல அந்த தேவ மனிதனுக்குள் ஒரு ஜெப ஆவி இறங்கினது. இந்த இடத்துல நாங்கள் இப்பொழுது முழங்கால் படியிடுகிறோமே, இந்த இடத்துல இருந்து அந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். தேவன் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த தேசத்துல, இந்த பஞ்சாப் தேசத்திற்கு அவரை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்திருக்கிறார். அந்த தேவ மனிதன் இந்த இடத்துல இருந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் 17 வயதுதான், வாலிப வயதுல கால்களில எந்த செருப்பு எதுவும் போடவில்லை. அவருடைய உடை இங்கு இருக்கிறது. இது அவர் பயன்படுத்தின ஒரு உடை இன்று இந்த ஞாபகார்த்தமா இந்த அறையில வைத்திருக்கிறார்கள். ஆம், என கண்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தேவ மனிதன், அவர் செய்த அற்புதங்கள் உலகம் கொள்ளாது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய 12 சீசர்கள், ஒரே ஒரு தோமா நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்தார். அந்த தோமா மூலம் கர்த்தர் பலத்த அற்புதத்தை செய்தார். ஒரே ஒரு சாது சுந்தர் சிங் ஐயாவை கர்த்தர் இந்த பஞ்சாப் தேசத்துல தொட்டார். இன்றைக்கு பஞ்சாப் தேசத்துல எழுப்புதல் அநேக இடத்துல பரவி இருக்கிறது. ஒய் நாட்? நீங்களும் நானும் ஏன் இந்த தரிசனம் பெறக்கூடாது? நீங்களும் நானும் நமக்குள்ள ஏன் இந்த வைராக்கியம் எழும்பக்கூடாது? ஒரு வாலிப வயதிலே சந்தித்து இன்னைக்கு பஞ்சாப் தேசத்திலே நாங்கள் வந்து பார்த்த அநேக இடங்களிலே தேவாலயங்கள் இருக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், அந்த தரிசனத்தை எதிர்பார்க்கிறார். நீங்களும் ஒரு சாது சுந்தர் சிங்காய் எழும்புவோம். வாருங்கள். God bless you.